ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் அதிகாரம் 423, எப்பொருள் யாராரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த குறள் எல்லாருக்குமே சின்ன வயசில் எல்லாருக்குமே படிச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் விளக்கம் சொல்கிறேன். யார் எந்த கோணத்தில் சொன்னாலும் அதை அப்படியே நம்பாமல் அதன் உண்மை பொருளை ஆராய்ந்து அறிவதே சிறந்த அறிவாகும். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நம்ம லைஃப்பில் வந்துட்டு மற்றவங்க சொல்கிறதை கேட்டு நம்ம நடந்தோம் அப்படின்னா சில டைம் அது சக்ஸஸும் ஆகலாம், சில டைம் ஃபெயிலும் ஆகலாம். ஏன்னா நம்ம சொல்கிறவங்க எல்லாருமே நல்லது சொல்லுவாங்கன்னுலாம் அர்த்தம் கிடையாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதனுடைய உண்மைத்தன்மையை உங்கள் சுய புத்திக்கு நீங்கள் ஆராய்ந்து இந்த டிசிஷன் எடுத்தால் ஓகே, இல்லை இந்த டிசிஷன் எடுத்தால் ஃபெயில் ஆகும்னு சொல்லி நீங்கள் தான் ஆராய்ஞ்சு அதை சுய புத்தியோட முடிவு எடுக்கிறப்ப மட்டும்தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஸோ இதுக்கப்புறம் மற்றவங்க சொல்கிறத கேட்டு பண்ணி நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுடைய சுய புத்திக்கு அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அதுக்கேற்ற முடிவுகள் எடுத்துனா கண்டிப்பாக உங்களுக்கு 99.99% சக்ஸஸ்ஃபுல் தான் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள்.